அண்ணாமலை சுழற்றிய சாட்டை நீதி கேட்டு கண்ணகியாக உருவெடுத்த மதுரை பெண்கள். திமுக ஆட்சிக்கே ஆபத்து. பாண்டிய மன்னன் தவறான நீதி வழங்கியதை எதிர்த்து கையில் சிலம்புடன் சென்று மன்னனிடம் கண்ணகி நீதி கேட்ட வரலாறு உண்டு. ஆனால் இன்று ஆளும் அரசுக்கு எதிராக அண்ணாமலை சுழற்றிய சாட்டை தமிழக மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவருக்கு நடந்த துயர சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த சம்பவம் நடந்த பின்பு ஆளும் அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு குரல் கொடுக்க தொடங்கிய அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடினார். அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்டதை திமுக தரப்பு ஒரு பக்கம் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்க, அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொண்ட பின்புதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த துயர சம்பவம் இந்தியா முழுவதும் தெரிய வந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் மக்கள் கவனத்தை பெற்றது இந்த சம்பவம். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கையில், மறுபக்கம் அந்த பெண்ணுக்கு இரவு நேரத்தில் அங்கே என்ன வேலை, அதுவும் காதலனுடன் என்றெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கொச்சைப்படுத்துவது போன்று சிலர் கருத்து தெரிவித்து வந்தது மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில், மதுரையைச் சேர்ந்த பெண்கள் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசை கண்டிக்கிறோம், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும் என கண்ணகி நீதி கேட்டு சிலம்பை ஏந்திய பதாகையும் கையில் நீதி தேவதை சிலையையும் ஏந்தி கண்ணை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு வீதியில் இறங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பேசுகையில், 5 வயது பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, 60 வயது பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை என தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அநீதி இழைத்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றவர்கள் குறித்த வேதனையையும் வெளிப்படுத்திய வீடியோ இதோ. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா பொதுமக்களுக்காக தான் நான் பேசுறேன். இப்ப எல்லார் வீட்லயுமே ஒவ்வொரு குழந்தைங்க இருக்கு. பெண் குழந்தைகள் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க 1 குழந்தை எல்லார் வீட்லயுமே இருக்கு. சோ அந்த குழந்தைங்க இப்ப பாத்தீங்கன்னா 5 வயசு குழந்தையும் பாதுகாக்க முடியல, 60 வயசு கிழவியையும் பாதுகாக்க முடியல. அந்த உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. சோ இப்ப நான் சொல்றது என்னன்னா, மக்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வெளிநாட்டிலயும் அதுதான் நடக்குது, இங்கேயும் அதுதான் நடக்குது. அப்படின்னா நம்மளோட ஆட்சிகளை பார்த்து நம்ம சரி செஞ்சு நம்ம போகணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல, அந்த ஞானசேகரனுக்கு எதுக்கு இந்த திமுக ஃபுல்லா இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. யாருங்க அது? ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட்டா? ஒரு தீவிரவாதி பாஷாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க. ஒரு விஜயகாந்த் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தா என்னங்க தப்பு? கொடுத்தீங்களா நீங்க? என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? இஷ்டத்துக்கு உங்க ஆட்சியில நீங்க எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கண்டிப்பா இந்த தடவை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல. மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க. நீங்க பண்றதையும் பாக்குறாங்க, எல்லாரும் மத்தவங்க பண்றதையும் பார்க்கதான் செய்யறாங்க. அதனால நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் உங்களை. உங்கள் தின சேவல்.